ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இங்கே இருக்கிற தமிழ் பேசேஜை ரீட் பண்ணி பாருங்கள். எல்லாமே கடந்த கால நிகழ்வுகள். அதாவது போன வாரம் நீங்கள் ஊட்டி போயிருந்தீங்க, அங்கே 2 days அங்கே இருந்தீங்க, எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தீங்க. நேற்று நீங்கள் ஊட்டி போனதை பற்றி உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஸோ எல்லாமே கடந்த கால நிகழ்வுகள். இதை கீழே கொடுத்துருக்கிற வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி சென்டென்சஸாக நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் என்னது? பாஸ்ட் வேர்ப் யூஸ் பண்ணோம்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதாவது கடந்த கால நிகழ்வை சொல்கிறதுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஈட் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம், அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் என்னது? ஏட். ஸ்லீப் அப்படிங்கிறது தூக்கம் அப்படின்னு அர்த்தம், தூங்கு அப்படின்னு அர்த்தம், அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் என்னது? ஸ்லெப்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையை குறிக்கும் வார்த்தை வேர்புக்கு பாஸ்ட் ஃபார்ம் இருக்குது. அதை நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த டென்ஸ் பாருங்களேன், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த கண்டினியூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடர்ந்து. அப்போ கடந்த காலத்தில் தொடர்ந்து ஒரு வேலை நடந்துக்கிட்டே இருந்துச்சு, அதை சொல்கிறதுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அதனுடைய ஸ்ட்ரக்சர் நான் க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஒன்றுக்கு மேற்பட்ட கடந்த கால நிகழ்வுகள் வந்துச்சுன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப பழசு அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அடுத்த டென்ஸும் அப்படி தான், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ரொம்ப பழசு, அதாவது கடந்த காலத்தில் ஒரு செயல் ஆரம்பித்து அந்த செயல் நடந்துக்கிட்டே இருந்துச்சு, அப்புறம் கடந்த காலத்திலே முடிஞ்சது. இந்த மாதிரி சொல்கிறப்ப பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லணும். இப்போ போன வாரம் நீங்கள் ஊட்டிக்கு போனீங்க, இந்த போகிறதுக்கு இங்கிலீஷில் என்னது? கோ. கோவோடைய பாஸ்ட் டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ கோவோட பாஸ்ட் டென்ஸ் வெண்ட். விசிட் பண்ணது, அந்த இடத்த பார்த்தது, அந்த விசிட்டுங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் விசிட்டடு. அதே மாதிரி சொல்கிறது டெல், டெல்லோட பாஸ்ட் டென்ஸ் டோல்டு. இப்போ இந்த சென்டென்சஸாக சொல்கிற பாருங்க. ஐ வென்ட் டு ஊட்டி லாஸ்ட் வீக். போன வாரம் நான் ஊட்டி போயிருந்தேன். இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம். அடுத்து ஐ விசிட்டட் ஆல் பிளேசஸ் ஃபார் 2 days. 2 நாளாக நான் எல்லா இடங்களையும் பார்த்தேன். ஐ வாஸ் டெல்லிங் மை ஃப்ரெண்ட். இங்கே நல்லா கவனிக்கணும். ஐ ஆம் டெல்லிங் அப்படின்னா நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் டீச்சிங், நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் இப்போது. ஐ வாஸ் டெல்லிங் அப்படின்னா நான் சொல்லி கொண்டிருந்தேன். ஐ வாஸ் டெல்லிங் மை ஃப்ரெண்ட் அபவுட் திஸ் ஊட்டி விசிட். இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ இந்த சிச்சுவேஷன் பாருங்களேன். ஒருத்தரோட மகன் உங்களை மீட் பண்ணார் நேற்று. மீட் பண்ணி அவரோட புக்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கொடுத்தாரு. இதை நீங்கள் சொல்லணும். இது ஒரு சென்டென்ஸ் தான். எஸ்டர்டே யுவர் சன் ஹேட் மெட் மீ அண்ட் கேவ் மீ ஹிஸ் புக்ஸ். 2 செயல்கள் நடந்துச்சு. ஒன்று வந்து சந்தித்தது, இன்னொன்று கொடுத்தது, புக்ஸ் கொடுத்தது. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட செயல்கள் வர்றப்ப பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அதனால் ஹேட் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். எஸ்டர்டே யுவர் சன் ஹேட் மெட் மீ அண்ட் கேவ் மீ ஹிஸ் புக்ஸ். இன்னொரு சிச்சுவேஷன் பாருங்கள். நான் அந்த கல்லூரியில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன், நான் நல்லா படித்தேன், இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினேன். இதை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியங்களை இந்த வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னா நான் ஒரு மாணவராக இருக்கிறேன். ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னா நான் ஒரு மாணவராக இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட் இன் திஸ் காலேஜ். ஐ வாஸ் ஸ்டடியிங் வெல், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் ஆகிருக்கு. ஐ ஸ்கோர்டு ஃபர்ஸ்ட் மார்க் இன் இங்கிலீஷ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நேற்று உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் வீட்டுக்கு வந்தார், உங்கள்கிட்ட சில டீட்டெயில்ஸ் கேட்டார், நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு ஃபோன் வந்துச்சு. ஸோ இதை நீங்கள் சொல்லணும் கீழே கொடுத்துருக்கிற வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். எஸ்டர்டே நேற்று, மை ஃப்ரெண்ட் கேம், கம்மோட பாஸ்ட் டென்ஸ் கேம். மை ஃப்ரெண்ட் கேம் அண்ட் ஆஸ்க்டு சம் டீட்டெயில்ஸ். ஆஸ்க்டுனா கேட்குறது. ஓகே. அடுத்தது when I was explaining the details I received a call. இது ஒரே சென்டென்ஸ். when I was explaining, இது எந்த டென்ஸில் இருக்குது? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. when I was explaining the details I received a call. நான் ஒரு கால் ரிசீவ் பண்ணேன். இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஒரே சென்டென்ஸில் ஐ வாஸ் எக்ஸ்பிளைனிங் அப்படிங்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஐ ரிசீவ்டு அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நீங்கள் ஏற்கனவே நிறைய எக்ஸசைஸ் செஞ்சுருக்கீங்க, அதை எல்லாருக்குமே டீச் பண்ணியிருக்கிறீங்க.
அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடச்சிச்சு. எல்லாமே கடந்த கால நிகழ்வுகள். ஸோ டூ, டீச், கெட் இந்த வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். செய்கிறதுக்கு டூ, அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் டிட். யூ டிட் மோர் எக்ஸசைசஸ் ஆல்ரெடி. ஏற்கனவே நீங்கள் நிறைய எக்ஸசைசஸ் செஞ்சிட்டீங்க. யூ டாட். டாட் அப்படிங்கிற வார்த்தை என்னது? டீச் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் டாட். யூ டாட் தம் டு அதர்ஸ். நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே மற்றவங்களுக்கு டீச் பண்ணீங்க, சொல்லி கொடுத்தீங்க. யூ காட் எ சர்டிஃபிகேட் ஃபார் தேட். அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடச்சிச்சு. கெட்டோட பாஸ்ட் டென்ஸ் காட். நேற்று நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் கூட இருந்தார். அவர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார். ஆனால் நீங்கள் தூங்கிட்டீங்க. இப்போ பயணம் செய்து கொண்டிருந்த போது அதுக்கு ட்ராவல் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணணும். பயணம் செய்து கொண்டிருந்த போது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த செயல் நடந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு அர்த்தம். ஸோ கண்டினியூஸாக நடக்குது. அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். உங்கள் நண்பர் உங்களிடம் பேசிக்கொண்டே இருந்தார், அந்த செயலும் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஸ்பீக் அப்படிங்கிற வேர்பை பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். நீங்கள் தூங்கிட்டீங்க, ஓகே, அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த பேசேஜை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தமிழ் வார்த்தை பொழுது அப்படின்னு இருக்கு. அந்த நேரத்தில், அப்போது. இதை வென் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு குறிக்கலாம். வென் ஐ வாஸ் ட்ராவலிங் இன் அ பஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வென் ஐ வாஸ் ட்ராவலிங், நான் பயணம் செய்து கொண்டிருந்த போது, மை ஃப்ரெண்ட் வாஸ் ஸ்பீக்கிங் டு மீ, என்னோடது நண்பன் என்னிடம் பேசிக்கொண்டு இருந்தான். ஸோ ரெண்டுமே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வென் ஐ வாஸ் ட்ராவலிங் இன் அ பஸ், மை ஃப்ரெண்ட் வாஸ் ஸ்பீக்கிங் டு மீ. பட், ஆனால். ஐ ஸ்லெப்ட். ஸ்லீப்போட பாஸ்ட் டென்ஸ் ஸ்லெப்ட். இங்கே ஃபஸ்ட்டு 2 சென்டென்சஸுமே அந்த செயல்கள் நடந்துக்கிட்டே இருந்தது கடந்த காலத்தில். அதனால பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் அடிக்கடி யூஸ் ஆகும். மொத்தம் 4 டென்சஸ் இருக்குது பாஸ்ட் டென்ஸில். அதில் இந்த 2 டென்சஸும் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ வென் ஐ வாஸ் ட்ராவலிங் இன் அ பஸ், மை ஃப்ரெண்ட் வாஸ் ஸ்பீக்கிங் டு மீ, பட் ஐ ஸ்லெப்ட். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீங்களாக இமேஜின் பண்ணிக்கோங்க. இமேஜின் பண்ணிவிட்டு அதை ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லி பாருங்கள், பாஸ்ட் டென்ஸில் சொல்லி பாருங்கள், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி சொல்கிறப்ப ஈஸியான அந்த கிராமரை கரெக்டாக அப்ளை பண்ண முடியும். ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி பேசணும் அப்படிங்கிற ட்ரைனிங்கும் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இந்த வீடியோவில் பாஸ்ட் டென்ஸ் ரிலேட்டடான சென்டென்சஸ் பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோஸில் வேறு டென்சஸ் எப்படி சுச்சுவேஷனில் அப்ளை ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். Thanks for watching and thanks for your valuable comments.